உங்க பேர் தெரியல இருந்தாலும் ஹலோ. வாழ்க வளருக. ஆமா, நமக்கு எத்தனை பிசினஸ் இருந்தாலும் இந்த மார்க்கெட் வண்டி மட்டும் விடவே மாட்டீங்களா ராஜராஜன்? எல்லா வசதிகளும் சுகங்களும் இதுல இருந்து வந்தது தானே. சரி, அப்புறம் உங்க பிறந்த நாள் காசு? இன்னைக்கு என் பிறந்த நாளா? ஏன் நீங்க ஹாப்பி பர்த்டே பாடவே இல்ல? தெரியல உங்களுக்கு? ஸ்டாப், நல்லா இல்ல. இப்படி வைக்கவா இல்ல சுண்டி விடவா? எனக்கு என்ன இளம இருக்க போய் சுண்டி விட கேட்ச் பண்ற பாரு. மேல ஜஸ்ட் பித்தனர. இது மூளைன்னு நினைச்சேன். ஐயோ, காசு விழக்கூடாத இடத்துல விழுந்துருச்சு. என் பத்திரிகையில வேலை செய்யறவ விவகாரம் பண்ணிடுவா. நீங்க தெரிஞ்சுக்குங்க. அபிலாஷா, என்னம்மா என்னாச்சு? ஏன் அப்படி நிக்கிற? காய்கறி வாங்கல? நான் கெட்டு போயிட்டேன். என்ன கெடுத்துட்டாங்க. அபிலாஷா, உங்க மனைவிக்கு நடந்த கொடுமை எனக்கு தெரியும். அவளை கூட்டிட்டு உடனே புறப்படுங்க. கையில பணம் போட்டு ஐயா அனுப்பிச்சு வச்சாரு. வேற ஏதாவது யோசிச்சு வைங்க, நாளைக்கு வர்றோம். இந்த மாதிரி பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிற அயோக்கியனுங்களை சும்மா விடக்கூடாது. புறப்படுங்க. எங்க புறப்பட சொல்றீங்க? உங்க மனைவி எங்க இருந்து வந்தாங்களோ அங்க. அவன் வெளியில போகவே இல்லையே. 2 நாளா உடம்பு சரியில்லாம வீட்டுல தானே இருக்கா. வசதி வந்த உடனே போய் தானாவே வந்துச்சு. அபிலாஷா, அபிலாஷா, என்னாச்சு? அபிலாஷா, கதை சொல்லாமா? அபிலாஷா, 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 எதோ தர அவன் நடந்ததை சொன்ன உடனே ஓங்கி 4 அறை அறிஞ்சு வீட்டை விட்டு துரத்திருந்தா கூட அவன் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டான். செவன்கிட்டயோ கற்பழிஞ்சு போனதுக்காக தூக்கல தொங்கல. உன் மாதிரி ஒரு புருஷனுக்கு முந்தானே வச்சாலே அந்த ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கற்பழிஞ்ச நான் நினைச்சு தூக்கல தொங்கிருக்கா. எல்லாம் ஒரு புருஷன், உனக்கெல்லாம் ஒரு மீச. வணக்கம். வாழ்க வளர்க. தென்மை பத்திரிகைக்கு ஒரு அவசர பேட்டி. நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேம்மா. நாளைக்கு பத்திரிகையில இந்த பேட்டி வந்தாகணும். இன்னைக்கு ராத்திரியே பிரிண்ட் பண்ணோம். நீங்க எப்படியாவது ப்ளீஸ். டேக் யுவர் சீட். தேங்க் யூ. இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு முந்தி நான் சொல்றதை குறிச்சுக்கு. நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் 366 போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்கேன். 1000 போலீஸ்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கேன். ப்ளீஸ் நோட். ஒரு ஆளுக்கு 10,000 வச்சா 1000 10,000 1 கோடி. என்ன கணக்கு? அதாவது போலீஸ் ட்ரைனிங்காக கவர்மெண்ட் பண்ற செலவு கணக்கு போட்டு. இதெல்லாம் என்னோட சாதனை, நாட்டோட வளர்ச்சின்னு எழுதிக்கு. அது எப்படி சார் வளர்ச்சி ஆகும்? ஒரு நாட்டுல போலீஸும் போலீஸ் ஸ்டேஷனும் அதிகமாச்சுன்னா குற்றவாளிகளும் அதிகமாயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். தர்ம சங்கடமான கேள்வி எல்லாம் கேக்குறீங்களே, இதுக்குத்தான் நான் பேட்டிக்கே டைம் இல்லைன்னு சொன்னேன். பிரச்சனைகளே இல்லாத கேள்விகளா கேளுங்கம்மா. நான் உங்ககிட்ட பிராங்கா சொல்லிடுறேன். நாட்டு விஷயங்களை பத்தி பேட்டி எடுக்க நான் இங்க வரல. இந்த சிட்டில ஒரு மார்க்கெட்ல நடக்கிற தற்கொலைகளுக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் பல பெரும் புள்ளிகளோட உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். எந்த மார்க்கெட்? இன்னைக்கு காலையில அவசரமா கார்ல ஏறினீங்களே அந்த மார்க்கெட். உன் கதை என் கையில மிஸ்டர் சிவலிங்கம்.
இந்த தலைவர் போட்டோ பிளாக்க சென்டர் பண்ணுங்க. ஹெட்டிங்ஸ் எல்லாம் ப்ராமினென்ட்டா இருக்கணும். இத கரெக்ட் பண்ணுங்க. ஓகே? ஐம் சோ சாரி அங்கிள். ஃபர்ஸ்ட் நைட் 1 மணி நேரம் தள்ளி போடுறதுனால குடிமொழி போயிடாது. பாரத்தை நான் மெஷின்ல எடுத்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பிளாக் பாருங்க, ரொம்ப ஃபேட் அவுட் ஆயிருக்கு. இத கரெக்ட் பண்ணுங்க. சிட்டி எடிஷன்ல இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். ஓகே? ஏமா எங்கிட்டே கொஞ்ச நேரம் பேச. ஆமா, இந்த தலைவர் விவகாரத்தை வெளியிட்டே தேர்தல் முடிவு செஞ்சியா? இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போனாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த பத்திரிகை அலையில தள்ளி விட்டது நீங்க தானே. நானே எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு இதுல ஒரு ஈடுபாடும் வெறியும் ஏற்பட்டுச்சு. அது நீங்களே டிஸ்கரேஜ் பண்ண எப்படி அங்கிள்? ஓகேவா? அடிச்சு தூள் பண்ணு. தேங்க்யூ. அந்த பேட்டி உங்க பத்திரிகையில வரக்கூடாதுன்னு அமைச்சர் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். கரெக்ட். என் பத்திரிக்கையில வரக்கூடாதான். ஆனா அந்த பேட்டி எடுத்த உங்க பொண்ணுங்க தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு. சோ கண்டிப்பா வரமாட்டேன் இன்னைக்கு. ஆனா அதை மீறி யாராவது அச்சடிச்சா ஒரு 5-6 வருஷம் அவங்க உள்ள தள்ளிடுவோம். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எப்படி? ஏய், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுமே. வெல்கம். ஒரே புழுக்கமா இருக்குல்ல? மழை வரும்னு நினைக்கிறேன். மிஷன்ல ஏறின தலைவருடைய மேட்டரை எடுத்துரு. நல்லா தானே எழுதியிருக்காங்க. ஜனங்களுக்கு தெரிய வேண்டிய வச்சிருந்தாங்க சார். ஜனங்களுக்கு எதை சொல்லணும்னு நீ எனக்கு கத்து தெரியா? இந்த மேட்டர் வெளியே வரக்கூடாது. ஏன் சார்? பேட்டிங்கிற பேர்ல நீ பேர் வாங்குறதுக்காக தலைவரை பத்தி நீ கண்ணாபுண்ணான்னு எழுதுவ. நான் தலைவரை பழிச்சுக்கணும் இல்ல? ஊராங்காத்துல நீ குடி கட்டலாம் நினைக்கிறியா? கடை தேங்காய் வழிப்பிள்ளையார். ஐ டோன்ட் லைக். யார பத்தியும் எதை பத்தியும் தைரியமா எழுத சொல்லி நீங்க தான் என்கரேஜ் பண்ணீங்க. இப்ப அதுக்கு என்ன? இப்ப இந்த பர்டிகுலர் தலைவர் மேட்டர்ல நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றதால நான் உங்களையும் சேர்த்து சந்தேகிக்கிறேன். நேருக்கு பாரு. டயலாக் மட்டும் நீ பேசி, மீதி நான் பாத்து. எவ்வளவு வருஷமா சார் வேலை பாக்குறீங்க? 15 வருஷங்க. ஹலோ, 15 வருஷமா வேலை பார்த்து காப்பு காய்ச்சி போன கை. மிலிட்டரி மேன் என்னாலேயே தாங்கிக்க முடியல. ஏசி ரூம்லயே சொகுசா வாழ்ந்து பழக்கப்பட்ட முதலாளி ஒன்னு அவன் திருப்பி அடிச்சா என்ன ஆகும்? செத்து போயிடும். மலர் வளையம் வாங்குறதுக்கு காசு இருக்குதான்னு பாக்க வாங்கிடுவோமா? எஸ் அங்கிள். மிஸ்டர் பிரிகேடியர், மலர் வளையம் வாங்குறது இருக்கட்டும், 1 முழம் பூ வாங்க யோகிதர் இருக்கா? சோ இவனை நீங்க என்ன அடிக்க மறைமுகமா தூண்டுறீங்க. எல்லாரும் வெளியே போங்க. என்னம்மா, நாம வெளியே போறதா இல்ல பத்திரிக்கை வெளியே போகணுமா? ஆமா அங்கிள். அட் எனி காஸ்ட் இந்த பத்திரிக்கை நாளைக்கு காலையில வெளியாகணும். முடிவை சொல்லிட்டீல்ல? முடிச்சு. ஏன் சார் ஆஃப் பண்ணீங்க? நீ யாரா கேக்குறதுக்கு? கேட்டாச்சுல அப்புறம். குச்சியில் அடிச்சா வலிக்குதா? அப்ப வேண்டாம், ஒரே ஒரு மிலிட்டரி அட்டாக் வாங்கிக்கிறியா? சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. நீ கனகராசி தானே? எதிர்பாராத விபத்து. கரெக்ட். சீக்கிரமா. போடி உள்ள வண்டி வேகமா போன. பாத்து பாத்து ஒரே வெட்டா வெட்டிட்ட. தளபதி கட்சி பேசும். பக்கத்து தோட்டத்துனுங்க, நம்ம தோட்டத்து அடுத்தவன் தோட்டத்துல வெட்டு, அப்புறம் ருசி அதிகமா இருக்கும். காத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள வர சொல்லு. இலசா வெட்டு.
அந்த 3வது கேசட்ல இன்னும் பெட்டரா இருக்குமே, பாக்கலையா? ஷாக் ஆயிடுச்சா? இல்ல, சந்தேகம் ஊர்ஜிதமாயிடுச்சு. மார்க்கெட்ல நடந்த கற்பழிப்புக்கும் தற்கொலைகளுக்கும் நீயும் ஒரு காரணம். நான் இல்லைன்னு சொல்லலையே. வர வர சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ தலையிட்டு என்ன இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்னுடைய ரசனை தெரியாம இருக்கிறியே. மத்தவங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இவ்வளவு அநியாயங்களையும் நீ இருக்கும் போதே சாட்சிகளோட செஞ்சு காட்டுற. சாம்பிள் பாக்குறியா? தளபதி என்ன வைக்கிறேன் சாட்சியோட செய்ய போறோம். பாக்குறியா? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை விட்டுடுங்க. என்னை விடு, என்னை விடு. அழுவியா? வேணாமா? என்ன உனக்கு பிடிக்கல? சத்தியமா சொல்லு. பாய். அந்த பொண்ணு மாதிரியே இந்த டெக்கும் அடம் பிடிக்குது. மூடு. தளபதி, அந்த தாய் இல்ல அம்மாவை உள்ள அனுப்பு. Good guy. வாங்க மிஸ்ஸஸ் கௌதம் அவர்களே. அந்த வீடியோ கேசட்ல நானும் அவளும் புரிஞ்சுதா? கையில சாட்சியை கொடுத்துட்டு சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இந்த நாட்டுல எனக்கு தைரியம் இருக்க? என்ன செய்யறது? நியாயமா பார்க்க போனா அந்த வீடியோ கேசட்ல அவளுக்கு பதிலா உன்னுடைய உருவம் தான் பதிஞ்சு இருக்கணும். உன்னை காப்பாத்தினது யாரு தெரியுமா? நீ எதிரி நினைச்சிட்டு இருக்க உங்க அப்பா, அவருதான். ஏன்னா அவர் என்னுடைய ஃப்ரெண்ட். அந்த கேசட் எடுத்துக்கிட்டு கமிஷனர் கிட்ட போவாத, ஐஜி கிட்ட போ. அப்பதான் இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாரு. ஓகே? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. மிஸ்ஸஸ் போனரேகா கௌதம் அவர்களே, அந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டு முடிஞ்சா உங்க பத்திரிகையில விமர்சனம் எழுதுங்க. மிஸ்டர் ராஜராஜன், உன்ன மாதிரி நானும் வித்தியாசமானவதான். ஆனா எந்த விதத்துல வித்தியாசப்பட்டவன்னு நீ பார்க்கதான் போற. I take it as a challenge. வாங்க, வழியை காட்டுறேன். வந்த எனக்கு போறதுக்கு வழி தெரியும். உங்க ஐயாவுக்கு நொங்க சீவி கொடு. வா.